पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாராயண் 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 நாராயண். இந்த சாந்தி மந்திரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. எஸ் சந்தஷாம்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கான மீனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எடுத்து படிச்சுங்க. உச்சரிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்பப்போ மீனிங்கை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உணர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். எடுத்தோடனே உணர முடியாது, மெதுவாக ப்ராக்டிஸ் ஆகட்டும். ஒரு நான் சொல்லும் போதே அர்த்தஸ்புரணம் நமக்கு வர மாதிரி வச்சுக்கணும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். இந்த ஜீவன் முக்தி விவேகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஸ்லோகம் மட்டும் பார்த்துருக்கோம் மங்களாச்சரணத்தில். அதை நான் வாசிச்சிடுறேன். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்தமகேஸ்வரம். நாராயண நாராயண நாராயண. நம்ம நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் ஹெவியாக பாஷ்யம் இருக்குன்றதுனால நம்ம டாக்குமெண்ட் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2வது டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதையில் 10வது ஸ்லோகத்துக்கு மேலே 2வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் அதுக்கு மேலே மொத்த பகவத்கீதைக்கும் என்ன பண்ணியிருக்காரு ஆச்சாரியார்னா உபக்கிரம பாஷ்யம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம டாக்குமெண்ட் 2ன்றதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட்டாக நம்ம முடிச்சிருக்கிறது என்னென்னா பேஜ் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா கீழே முடிச்சிருக்கோம். ததாச்ச பகவதா விபக்தே திவே புத்தி நிர்திஷ்டே. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான புத்தியோட ப்ராசஸ், நம்ம திங்கிங் ப்ராசஸ் சொல்கிறோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான மனிதர்களுக்கு விதவிதமாக இருக்கும். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான புத்தி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது, திங்கிங் ப்ராசஸ்.
அதை வந்து பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். எந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா 3:2:39 வந்து சொல்கிறார். 2:39க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திலிருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மானா என்ன அப்படின்னு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறார். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 39வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் அதை இண்டிகேட் பண்ணுறார். ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு. நான் இதுவரைக்கும் உனக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா அந்த 39வது ஸ்லோகத்தில் சொல்கிறேன். உனக்கு இதுவரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஆத்ம ஞானத்தை சொன்னேன். இனி நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு யோகத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியோட விபாகம் 2 விதம்தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை பேஸ் பண்ணது, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகத்தை பேஸ் பண்ணது. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11லேருந்து 31 வரைக்கும் சொல்லிட்டேன் ஆத்ம ஞானத்தை. இனி நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு புத்திய கர்மயோகத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு விபாகம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்கிறார். இந்த லோகத்தில் வந்து நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 நிஷ்டைகள். ஒன்று ஞான நிஷ்டை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்ம நிஷ்டை. பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஏன் இதை திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணுறார் ஆச்சாரியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை மிக்சிங் பண்ணிட்டோம். அதுதான் கிளாரிட்டி நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஆச்சாரியார் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் சாங்கியர்கள்னா என்ன அப்படின்னும் போது இந்த பேராகிராஃபுக்கு முன்னாடி 2 பேராகிராஃபில் சொன்னார். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானமாக இருக்கக்கூடிய 11லேருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் 2வது அத்தியாயத்தில் ஆத்மாவோட லட்சணங்கள்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. கேட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்சணங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நேத்தி பண்ணுறாருன்னு வச்சுங்க. மனசுக்குள்ளார நேத்தி ப்ராசஸில் போகும்போது அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எடுத்தோட ஏதாவது ஒரு க்ஷணமாவது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி மின்னல் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஞானம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அவருக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தேகம் இல்லாதவன் அப்படின்னு ஒரு க்ஷணமாவது தெரியணும். கைத்தில் பாம்பை பார்த்தோம், அந்த பாம்பு இருக்கும்போது ஒரு மின்னல் வந்துச்சு. மின்னல் வந்த மாத்திரத்தை கயிறு தெரிஞ்சுது, பாம்பு போயிடுச்சு. எவ்வளோ நேரம்? ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பாம்பை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பை பார்க்க மாட்டாங்க. கயிறு தான் தெரியும் ஒழிய பயம் போயிடும். இதே மாதிரி இந்த ஆத்ம ஞான லட்சணத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு, நேத்தி பண்ணுறாரு. இது நான் இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு க்ஷணம் இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் போது அந்த ஒரு கிளிம்ஸ் நம்ம சொல்கிறோம். ஒரு ஃப்ளாஷ் வரும்போது அது எல்லா பெரியவங்களுக்கும் இது நடந்திருக்கு. இதை தான் புத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோக மரத்தில் ஞானம் அடைந்தார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போதி மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகையால் இருக்கிற போதி மரத்தில் அரச மரம் தான், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும் போது ஞானம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மகான்கள் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஞானம் வந்தது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இந்த ஒரு ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது. அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோகத்தோட ஒட்டவே முடியாது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு இந்த தேகம் என்ன அப்படின்னு. இந்த தேகம் எல்லாம் பொய்ன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா இந்த தேகத்தில் சத்தியத்துவ புத்தி இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியர்கள் அப்படின்னு பேர். தன்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா 6 விதமான பாவ விகாரங்களும் இந்த தேகத்தில் தான் இருக்கு, எனக்கு இல்லை. இந்த தேகம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மாயாதான் கர்த்தா போக்தா. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவர்கள் பார்க்கிறார்களோ அவங்களுக்கு பேர் சாங்கியர்கள் அப்படின்னு பேர். அப்போ தேகத்தோட விஷயம் அவங்கள எதையுமே பாதிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, தேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இவங்க சாங்கியர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சுங்க. யோகிகள்னா யாரு அப்படின்னும் போது 6வது பேஜில் அந்த முதல் பேராகிராஃப் கொடுக்குற ஏத்தஸ்யாக புத்தேகே ஜென்மனக பிராக். இந்த விதமாக ஒருத்தருக்கு அந்த சாங்கிய புத்தி உண்டாகிறதுக்கு முன்னாடி, இப்போ நமக்கு இன்னும் சாங்கிய புத்தி உண்டாகலை. இப்போ படிச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீதாலாம் கேட்டிருக்கோம், உபனிஷத்தெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வரல. அப்படி வரல அப்படின்னும் போது அந்த உற்பத்திக்கு முன்னாடி, அந்த ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு? ஆத்மனோ தேகாதி வெதிரிக்தத்துவ,
ஆனா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் படிக்கும் போது தெரியுது, இந்த தேகத்துக்கு அந்நியமா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா? ஆமா தெரியும். சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சிடும். ஆமா, திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த தேகத்துக்கு வேற ஆத்மா இருக்கு, தேகத்துக்கு வேற ஆத்மா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல 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 இந்த தேகத்துக்கு தேகாதி வெதிரிக்தத்துவ ஆத்மா வந்து இந்த தேகத்துக்கு வேறா இருக்கு. கூடவே கர்த்திருத்துவ போக்திருத்வாதி அபேக்ஷோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட இன்னும் கர்த்திருத்துவம் இருக்கு. ஆத்மா வேறன்னு தெரிஞ்சா கூட நான் கர்த்தான்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் போக்தான்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கர்த்திருத்துவ போக்திருத்துவ புத்தி இருக்கு. கூடவே நான் என்ன பண்றேன், தர்ம அதர்ம விவேக பூர்வகம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தர்மம் தெரியும் அதர்மம் தெரியும், சாஸ்திரம் படிக்கிறேன், பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த விவேகமும் இருக்கு. பாருங்க, இப்ப நம்மளோட சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்றேன். ஆத்மா வேற இருக்குன்னு தெரியும் தேகத்துக்கு அந்நியமா. கூட வந்து பாத்தீங்கன்னா ஆனா வந்து நம்மள்ட்ட என்ன பாக்குறோம், கர்த்திருத்துவ போக்திருத்துவம் நம்மள்ட்ட இருக்கு. கூடவே தர்ம அதர்ம விவேகமும் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மோட்ச சாதன அனுஷ்டான நிரூபண லட்சணோ யோகா. இந்த மோட்ச சாதனமா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்றேன், ஈஸ்வரான அர்ப்பண புத்தியோட பண்ணுங்க, ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துல ஆசை உடையவங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஈஸ்வரார்ப்பண புத்தியோட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சாதனங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்றவங்களா, நிரூபண லட்சணம் யோகா. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா யோகம் அப்படின்னு பேர். அப்ப நமக்கு தான் யோக புத்தி இருக்கு. ஒரு வாட்டி பிளாஷ் ஆயிடுச்சுன்னா அவன் சாங்கியன் ஆயிடுறான். நமக்கு இன்னும் வந்து பிளாஷ் ஆகாம இருக்கு, அனுபூதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் கூட உண்டாகாம இருக்கு. இன்னும் நான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு வேறா என்ன நான் பார்க்கல, அனுபூதி பண்ணல. இன்னும் என்கிட்ட இருக்கிற கர்த்திருத்துவ புத்தி போகல, போக்திருத்துவ புத்தி போகல. முக்கியமானது தான் கர்த்திருத்துவ புத்தி, போக்திருத்துவ புத்தி இது இருக்கு. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார்ந்தவங்களுக்கு ஏதாவது நடந்தா நம்மளால தாங்க முடியல. அப்ப என்ன அர்த்தம், நம்ம இன்னும் தேகமா பாக்குறோம் எல்லாத்தையும். எனக்கு எது நடந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவிச்சு போயிடுறோம். யாராவது சொன்னா வந்து பாத்தீங்கன்னா முட்டாளா இருக்கீங்க, சரியா புரியவே மாட்டேங்குது அப்படின்னா வந்து கோவம் வந்துருது நமக்கு. ஐயோ சாமி சொல்லிட்டாரே அப்படின்னு நம்ம தோன்றோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இந்த தேகத்துல இருக்கு. அப்போ ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இருக்கு, தர்ம அதர்மம் தெரியுது. தர்ம அதர்மத்தை நல்லா தெரிஞ்சு அதர்மத்தை பண்ணாம தர்மத்துல ஈடுபடுறோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சாதனமா இருக்கக்கூடிய இதெல்லாம் அனுஷ்டானங்கள் இருக்கோம், பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்றோம், நிஷ்காமிய கர்ம அனுஷ்டானமா பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு யோகம்னு பேரு. இந்த புத்தி யாருக்கு உள்ளுக்குள்ளார இருக்கோ, இந்த புத்தி யாருக்கு உள்ளுக்குள்ளார இருக்கோ அவங்களுக்கு பேரு யோகிகள் அப்படின்னு பேர். அப்போ ஆத்மாவை ஒரு க்ஷணமாவது அறிந்து நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு அறிந்தவர்கள் சாங்கியர்கள். அப்படி அறியாம இருக்கிறவங்க எல்லாரும் மோட்ச சாதனத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேரு யோகிகள். சொல்லியாச்சு. இததான் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:39 பிரிச்சு சொல்றார். இந்த ஞானம் ஆத்ம ஞானம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு பேரு சாங்கியர்கள். அவங்கள பத்தி நான் சொல்லிட்டேன். இனி நான் வந்து பாத்தீங்கன்னா 2:39 மேல நான் யோகிகளை பத்தி பேச போறேன் அப்படின்னு பிரிச்சு விபாகம் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார். விபாகம் பண்ணி பேசுறாருன்னா அர்த்தம் ரெண்டும் ஒண்ணு இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் இன்னைக்கு பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். தயோகோச்ச எங்க 6வது பேஜ்ல கீழே லாஸ்ட் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, 7வது பேஜ்ல ஸ்டார்டிங்ல தமிழ்ல இருக்கு. தயோகோச்ச சாங்கிய புத்தி ஆசிரயாம் ஞானயோகேன நிஷ்டாம் சாங்கியானாம் விபக்தாம் வக்ஷ்யதி புரா வேதாத்மனா மயா புரோக்தா இதி. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, 2 விதமான லைஃப் ஸ்டைலையும் பிரிக்கிறார். உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணம் ஆத்மா நான் தெரிஞ்சு போச்சா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த தேகத்துக்கு வேற ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டா இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் பர்மனன்ட் ஆகல. நிஷ்டைன்னு பேரு. அந்த நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா இல்ல. நிஷ்டைலாம் திடீர்னு உண்டாகாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நம்ம நித்யானந்த சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்ச நித்யானந்தன் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பவளக்குன்று மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் ஏதோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சிஷ்யர்கள்லாம் பவளக்குன்று மரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து ஞானம் அடைந்த இடம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி புத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா போதி மரம்னு வச்சிருக்காங்க. இது மாதிரி ஜீசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையிலன்னு வச்சிருக்காங்க. ஒரு மலையில வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அவர் ஞானம் அடைஞ்சாருன்னு. எல்லா ரிஷிமார்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஆனா
யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஆயிடுச்சோ, ரமணருக்கு வந்து என்ன பண்ணாரு தெரியுங்களா உங்களுக்கு? ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரண அனுபவம்னு ஒண்ணு மதுரையிலேயே உண்டாகுது. உண்டான மாத்திரத்துல ரொம்ப புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அத அது மாதிரி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா லோக்கத்துக்கு வெளியில வந்தீங்கன்னா போயிடுவீங்க. போச்சு. எல்லாம் போச்சு. ஞானம் நழுவிவிடும். கைவல்ய நவநீதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லும்போதே சொல்லுது. அடைந்த ஞானம் விவகாரத்துல போனா நழுவிவிடும். நார்மல் பெர்சன் ஆயிடுவோம். அப்ப என்ன பண்ணணும்? பகவான் ரமணர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெத் எக்ஸ்பீரியன்ஸ். டெத் எதுக்கு நடக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது யாரு? தேகத்துக்கு டெத் நடக்குது. அதை இவர் பார்க்கிறார். அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு டெத் நடக்கும்போது, இந்த தேகத்தோட டெத்தை இவர் பார்க்கிறார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது, இது வேற நான் வேறன்ற அந்த விபாகம் வந்துருது. இதான் வந்து கிளிம்ஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் வராது. மின்னல் மாதிரி ஒரு ஃபிளாஷ் வராது. இமீடியட்டா அவர் என்ன பண்றாரு? திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா குகையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 22 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குகையில இருந்திருக்க. எப்ப நிஷ்டை அடைஞ்சது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா இது ப்ராசஸ் வந்து அவருக்கு தான் தெரிஞ்சது. நல்லா நிலைச்சு அந்த ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிலைக்கிறதுக்கு பேரு நிஷ்டைன்னு பேரு. நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வந்து நான் சாதுக்களை பார்த்துருக்கேன். என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்த மாத்திரத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடைஞ்சிட்டோம், எனது ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. நான் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் யாரெல்லாம் பெரிய பிக் ஷாட்ஸாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆசிரமம் கட்டியிருப்பாங்க. அதுவும் நார்த் இந்தியாவில் ரொம்ப பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் இருக்கும். அதில் மயங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பெரிய ஆசிரமத்தை அதெல்லாம் கட்டி நிறைய மாட்டிப்பாங்க. மாட்டினதுக்கு பிறகு இவங்க ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்ச ஞானம் விவகாரத்தில் போக 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 மெதுவாக போயிடும். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன் மாதிரி இருப்பாங்க. ஒரு கார்பரேட் சுவாமி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிக்கிட்டு வேற வழி இல்லாமல் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றார், யாருக்காவது ஒருத்தருக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நான் இந்த தேகத்துக்கு வேறானவன் அப்படின்னு ஒரு அனுபவம், நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு ஒரு கிளிம்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட அவர்களுக்கு சாங்கிய புத்தி ஆசிரயானாம், சாங்கிய புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஞான யோகேன நிஷ்டாம், ஞான யோகத்தினால அவங்க என்ன பண்ணணும்? நிஷ்டையை அடைய வேண்டும். அந்த அதுக்காக சாங்கியானாம் விபக்தாம் வக்ஷயதி, அவங்க நிஷ்டையை அடையணும். அவங்களுக்கு வேற வேலை பண்ணக்கூடாது. ரமணர் என்ன பண்ணாரோ, ஒரு கிளிம்ஸ் கிடைச்ச மாத்திரத்துல பேசாம வந்து நிஷ்டையை அடையறதுக்கு எப்படி உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்தவங்க அவங்க என்ன பண்ணணும்? அந்த ஞானம் பர்மனண்டா ஆகிற வரைக்கும் 24/7 ஆகிற வரைக்கும் நிஷ்டையை அடையறதுக்கு ஏகாந்தத்துல வந்து என்ன பண்ண, சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா போகணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு ஏகாந்தத்துல உட்கார்ந்து நிஷ்டையை அடையணும் அப்படின்னு சாங்கியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகத்தினால நிஷ்டையானது சொல்லப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா 3ல வந்து பாத்தீங்கன்னா புரா புரோக்தா மயானக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். 3ல சொல்லும்போது சொல்றார், லோகேஷ்மின் திவிதா நிஷ்டா. நிஷ்டான என்ன அர்த்தம்? தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேர் நிஷ்டைன்னு பேர். உலகத்துல 2 நிஷ்டைகள் வந்து பாத்தீங்கன்னா என்னால் சொல்லப்பட்டது. பகவான் எப்படிப்பட்டவர்? வேதஸ்வரூபியா இருக்கிற பகவான். வேதஸ்வரூபியா இருக்கக்கூடிய என்னால் 2 நிஷ்டைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அதுல சாங்கியர்களுக்கு, யார் சாங்கியர்கள்? ஒரு வாட்டி அனுபவம் பண்ணவங்க, நான் தேகத்துக்கு வேற நான் இருக்கேன்னு ஒரு க்ஷணம் தெரிஞ்சவங்க. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங்கியானம், ஞான யோகேன சாங்கியானாம், ஞான யோகத்தினால அவங்க என்ன பண்ணணும்? சதா அந்த ஞானத்திலேயே இருந்து 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 அந்த நிஷ்டையை அடைய வேண்டும் என்று சாங்கியர்களுக்கு ஞான யோகத்தினால் நிஷ்டை சொல்லப்பட்டது அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக புத்தியோட இருக்காங்களோ, இன்னும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வரல, இன்னும் எனக்கு கர்த்திருத்துவ புத்தி போக்திருத்துவ புத்தி இருக்கு, என் தேகத்தை இன்னும் நான் பிரிச்சு என்னோட ஆத்மாவையும் நானையும் இந்த தேகத்தையும் பிரிச்சு பார்க்கல, அப்படிப்பட்டவங்களுக்கு என்னது? ததாச்ச யோக புத்தி ஆசிரயாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்ற மாதிரி நிஷ்காமிய கர்மத்தை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும்? வேதாந்தத்தையும் கேட்டுட்டு இருக்கணும். கேட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா
சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமிய கர்ம யோகத்தை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? கிளிம்ஸ் உண்டாகிற பரியந்தம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்ம யோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதை வந்து ஆச்சாரியார் சொல்றாரு ததாச்ச. அது போலவே 3:3 வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயம் 3வது இதுல யோக புத்தி ஆசிரியாம், யாரெல்லாம் யோக புத்தியை சார்ந்து இருக்காங்களோ, இன்னும் வந்து ஆத்மாவோட கிளிம்ஸ் கிடைக்கலையோ, அவங்களுக்கு கர்மயோகேன நிஷ்டாம் விபக்தாம் வக்ஷ்யதி. கர்மயோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிஷ்டை சொல்லப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் ஈஸ்வரார்ப்பணம் 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 ஈஸ்வரார்ப்பணம்னு எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ப என்ன ஆயிரும்? சமநிலை கிடைச்சிரும். சமநிலை கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சது வந்து பாத்தீங்கன்னா அனுபவத்துல வர ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகேன யோகினாம், யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகத்தினால், யோகிகளுக்கு கர்மயோகத்தினால் நிஷ்டையானது சொல்லப்பட்டது அப்படின்னு 3:3ல 2 பேருக்கும் தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வாட்டியாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு போய் ஏகாந்தமா உட்கார்ந்துருன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் நீ கர்மத்தில் அதிகாரமே இல்லை, உனக்கு கர்மம் பண்றதுக்கா ரைட்ஸே இல்லை உனக்கு, பேசாம நிஷ்டையை சம்பாதிக்கிறது தான் உனக்கு ரைட்ஸ். அப்ப நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு ஞானிக்கு சொல்லிடுச்சு. அதே நேரத்தில் இன்னும் எனக்கு ஆத்மா தெரியல அப்படின்றவனுக்கு பிரதிபந்தம் ஏதோ இருக்கு. மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா காமக்ரோதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அட்டாச்மெண்ட் இருக்கு. அப்போ அட்டாச்மெண்ட் வந்து போறதுக்காக என்ன பண்ணு? நிஷ்காமிய கர்மத்தை சொல்லி பண்ணிக்கிட்டே, நிஷ்காமிய கர்ம பேனர் போட்டு இல்லை 18th சாப்டர் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். 18th சாப்டர்ஸ் கூடவே பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எது நடந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம் 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 நம்ம இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. முக்கியமாக பஞ்சமகா யஜ்யங்களை விஸ்தாரமாக நல்லா பண்ணுறது. எதை பண்ணினாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பிரதிபந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும், சித்த சஞ்சலம் நீங்கிறோம். சித்த சஞ்சலம் நீங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். ஒரு வாட்டி அனுபூதி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா கர்மத்தையும் தூக்கி கர்மயோகத்தெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நிஷ்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போயிட முடியும். இதுதான் விபாகம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. ஏவம் இந்த விதமா சாங்கிய புத்திம் யோக புத்திம் ச ஆசிரித்ய, இந்த விதமா 2 விதமான மோட்சத்தில் இருக்கக்கூடிய மோட்ச மார்க்கத்தில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய புத்தின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை உடையவர்கள், இன்னொருத்தர் யோக புத்தின்னு சொல்லக்கூடிய அதுக்கான சாதனம் யோக கர்ம யோகத்தை அனுஷ்டானம் பண்றவங்க. இந்த 2த்தையும் சார்ந்து அவங்களுடைய புத்தியை சார்ந்து திவே நிஷ்டே விபக்தி 2 விதமான நிஷ்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. பகவதா ஏவ உக்தே, பகவானாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீதையில இந்த 2 நிஷ்டைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஞான கர்மனோகோ கருத்திருத்துவ அகர்த்திருத்துவ ஏக்கத்துவ அநேகத்துவ புத்தி ஆசிரியோகோ ஏக்க புருஷ ஆசிரியத்துவ அசம்பவம் பஷ்யதா. ஏன் சுவாமி 2த்தையும் பிரித்து வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி உங்களுக்கு கைத்துல பாம்பு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, காமனா 4 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4 பேர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான், ஒரு மின்னல் அடிக்கும் போது டக்குன்னு பார்த்தா கயிறு தெரிஞ்சிருச்சு, பாம்பு போயிடுச்சு. மீதி இருக்கிற 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல, வேற ஏதோ பக்கம் திரும்புறான், மின்னல் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கைத்துல பாம்பை தான் பார்க்குறான். 2 பேர் கைத்துல பாம்பை பார்க்குறான். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் மூலமா என்ன ஆயிடுச்சு, கயிறை பார்த்துட்டான். இப்போ 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் தான் ஞானி, ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு பேர் கர்மி. பயப்படுறான். இந்த 2 பேருக்கும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஞான கர்மனோகோ, இந்த ஞானமும் கர்மமும், ஒருத்தன் கர்மி ஒருத்தன் ஞானி. இந்த 2 பேர்த்துக்கும் எப்படி இருக்கும் மைண்ட் செட்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரிய சொல்றாரு, ஒருத்தனுக்கு கர்த்திருத்துவ, தன்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆத்மானு பிரித்து பார்க்கல, இன்னும் கிளிம்ஸ் உண்டாகலை. அவனுக்கு எப்படி இருக்கும், நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா ரமணருக்கு உண்டான மாதிரி ஒரு ஃப்ளாஷ் உண்டான மாத்திரத்தில் தெரிஞ்சு போயிடும், நான் கர்த்தா இல்லை நான் கர்த்தா இல்லை. அப்போ கிளிம்ஸ் வராதவன் நான் கர்த்தான்னு சொல்றான், கிளிம்ஸ் வந்தவன் நான் கர்த்தா இல்லைன்னு சொல்றான். அகர்த்திருத்துவ கர்த்திருத்துவ அகர்த்திருத்துவ. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கத்துவ அநேகத்துவ. ஒரு வாட்டி ஃப்ளாஷ் வந்த போதும் இவனுக்கு தெரிஞ்சிருது ஒரே ஒரு நான் தான், இந்த நானுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாமரூப கல்பனா அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனா இன்னும் ஃப்ளாஷ் வராதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் வேற வேற அப்படின்னு அவன் நினைக்கிறான்.
ஞானி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றுன்னு நினைக்கிறான். அஜ்ஞானி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் அநேகம் அப்படின்னு நினைக்கிறான். ஏகத்துவ அநேகத்துவ. அது கூடவே புத்தி ஆசிரிய யோகம், இந்த விதமா புத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 2 பேத்துக்கு 2 விதமான புத்தி. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரே அனுஷ்டானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாரெல்லாம் பகவத்கீதை படிச்சிருக்கோமோ, உபனிஷத் படிச்சிருக்கோமோ, நான் கர்த்தா இல்லைன்னு பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கர்த்தானும் நான் கர்த்தா இல்லைன்னு பண்ண முடியுமா? விவகாரத்தில் இப்போ உங்களுக்கு பகவத்கீதை கேட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ வந்து பகவத்கீதை கேட்டாச்சு, நான் வந்து கர்த்தா இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது, அதனால நான் கர்த்தா இல்லைன்னு நம்ம பண்ண முடியுமா? காலையிலலாம் ஒரு பார்ட் டைம் போட்டுங்க, மத்தியானம் வரைக்கும் நான் கர்த்தா இல்லை கர்த்தா இல்லை கர்த்தா இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தா அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒரே ஆள் அனுஷ்டானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நான் ஏக்கம் ஏக்கம் ஏக்கம்னும் நான் ஒரே ஆள் தான் அப்படின்னும், நான் அநேக்கம் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிறது எல்லாம் அநேக்கம் அப்படின்னும் சம்பவிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே 1% சம்பவிக்காது. அப்போ ஞானத்தோட பார்வை வேற, கர்மத்தோட பார்வை வேற. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசம்பவாத் அசம்பவம் பஷ்யதா. பகவான் என்ன பண்றார், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன்ட்ட ஏக சமயத்தில் சம்பவிக்காது அப்படின்னு காட்டுகின்றார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே உபனிஷத்திலிருந்து ஆச்சாரியர் ஒன்றை கொண்டுட்டு வர. உபனிஷத்து எங்க பிருகதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4:4:22 ஒரு மந்திரம் இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்த ஆசிரமத்தோட ஏஜில் இருக்கீங்க, அபவ் 50 நிறைய இருக்கீங்க. கொஞ்சம் லிமிட்டேஷன் நமக்கு புரியட்டுமே, அதுக்காக ஆச்சாரியார் சொல்றார் ஒவ்வொன்றா. யதா ஏதத்து விபாக வச்சனம். இப்போ கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரோ, நம்ம ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும் போது கீதையில என்ன சொல்றோம், இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன வச்சனங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட அபிப்பிராயம் எல்லாமே உபனிஷதத்தோட அபிப்பிராயம். அது மட்டும் இல்லை, யோக சாஸ்திரே யோக சாஸ்திரத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரம்ம வித்யாயாம் பிரம்மசூத்திரத்தில் வியாசர் சொன்னது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகவத்கீதையில் இருக்கிறது எல்லாத்துக்கும் பிரமாணம் உபனிஷதங்களும் பிரம்மசூத்திரமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரமும் தான், யோக சாஸ்திரம் தான் பிரமாணம். ஆச்சாரியர் என்ன பண்றார், கீதை கிருஷ்ணர் சொன்ன விஷயத்துக்கு சங்கரர் என்ன பண்றார், பிருகதாரண்ய உபனிஷத்தை கோட் பண்றார். கிருஷ்ணர் வந்து எந்த ஐடியாவோட இந்த வச்சனங்களை சொல்றார் அப்படின்னு அவர் நமக்கு தெரியப்படுத்துறார். என்ன அப்படின்னு கேட்டா, யதா ஏதத்து விபாக வச்சனம், இந்த விபாக வச்சனம் கிருஷ்ணர் சொன்ன விபாக வச்சனம் ததைவ தரிசிதம் சதபதியே பிராமணி. சதபத பிராமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யக உபனிஷத்து. இந்த பிருகதாரண்யக உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொன்ன அந்த 2 விபாகமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில சொல்லப்பட்டிருக்கு. என்னது 2 விதம் சொல்றார், ஏத்தமேவ பிரவ்ராஜினோ லோக்கமிச்சந்தோ சாத்தபதிய. ஆமா, சாத்தபதியம்னா சதபத பிராமணத்துல இருக்கிற மந்திரத்துக்கு பேர் சாத்தபதியம்னு பேர். தத்திரபவம், தத்திரபவம்னா அந்த சதபத பிராமணத்துல இருக்கிற மந்திரத்துக்கு பேர் சாத்தபதிய பிராமணின்னு பேர். சதபத சாக்கான்னு பேர். சதபத சாக்கால இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யக உபனிஷத், சாத்தபதியே பிராமணே. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராமணம் இருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வித்வத் சந்நியாசம் அப்படின்னு மேல பக்கத்துல சைட்ல போட்டுங்க. வித்வத் சந்நியாசத்தை பத்தி போட்டிருக்கு. ஒருத்தர் சந்நியாசம் எடுக்கிறார் அப்படின்னா என்னது, எப்படி அப்படின்னா, ஏத்தமேவ பிரவரஜினோ லோக்கமிச்சந்தோ பிராமணாஹா பிரவரஜந்தி. ஞானி புருஷர்கள் பிராமணாகா அப்படின்ற வச்சனம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல இந்த இடத்துல பாஷ்யக்காரர் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றார். இந்த மந்திரம் தான் ஜி பிராமணா பிரவரஜந்தி இருக்குல்ல, இந்த மந்திரத்தை சங்கர பாஷ்யம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிராமண சப்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முமுட்சுக்களை குறிக்கிறது. பிராமண சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வாச்சகம் இல்லை. பிராமணன்கள் அப்படின்னா முமுட்சுக்கள், ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பேரு என்ன ஆயிடுது, ஞானி புருஷர்கள்னு ஆயிடுறாங்க. கிளிம்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏத்தமேவ பிரவரஜினோ லோக்கமிச்சந்தோ, ஏத்தமேவ லோக்கமிச்சந்தகன் பேர். இந்த லோக்கத்தையே ஒரு வாட்டி கிளிம்ஸ் வந்துருச்சுன்னா 1000 கோடி ரூபாய் பரிசு கிடைச்ச மாதிரி லாட்ரியில. அவன் திரும்ப பிச்சை எடுக்க போவானா, லோக்கத்தில் போய் ஏதாவது பண்ணுவானா, பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு பெரிய ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அனுபூதி பண்ணும் போதே கிடைச்சிருக்கு. ஒரு கிளிம்ஸ் வந்தோன்னே, இல்லைன்னா ஒரு 16 வயசு பையன்
ரமணரோட இதை எடுத்து பாருங்க. நம்மலாம் விளையாண்டுட்டு இருந்த காலம், நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்த காலத்துல ஒரு பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, நேரா அப்பா அம்மாட்ட சொல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த புள்ள ஏண்டா வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாதாள லிங்கத்துல உட்காரணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நினைச்சே பார்க்க முடியும். அப்போ இதுல சொல்றாரு நம்ம மைத்திரேயி பிராமணத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மா கேட்குறாங்க, மைத்திரேயி கேட்குறாங்க ஹஸ்பண்டை பார்த்து, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க காட்டுக்கு போறேன்னு சொல்றீங்களே, அப்ப இதை காட்டிலும் ஏதோ பெருசா ஒண்ணு ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். எல்லாத்துக்கும் சொத்து பத்து எல்லாத்தையும் 2 ஒய்ஃபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துட்டு விபாகம் பண்ணி கொடுத்துட்டு நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, ராஜாவே வந்து பாத்தீங்கன்னா இவரோட சிஷ்யர் தான். அப்படி இருக்கிறவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருக்கார், ஒய்ஃப் 2 பேரு, சௌக்கியமா நிறைய சிஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஷ்ய பிள்ளையாண்டான்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜாட்ட இருந்து அப்பதான் 1000 பசுமாட்டை வந்து ஜெயிச்சிருக்காரு. 1000 பசுமாடு வைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்ல, அப்ப எவ்வளவு பெரிய வெல்த்தி இருந்திருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் போகும்போது அவங்க அம்மா கேட்கிறாங்க, இதை காட்டிலும் வேற ஏதோ பெருசா இருக்கு அப்படின்னு தானே இதெல்லாம் விட்டுட்டு போறீங்க, அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அரே மைத்திரேயி அப்படின்னு கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு, எனக்கு ரொம்ப பிரியமாயி போச்சு நீ கேட்டதுனால அப்படின்னு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு ஒரு மந்திரத்தை சொல்ற. ஆத்மாதான், ஆத்மாவை அடையறதுக்காக தான் எல்லாம், என்னுடைய சுகத்துக்காக தான் எல்லாத்தையும் நான் விரும்புறேன். அப்ப ஒரு வாட்டி ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அடையறதுக்கு, அதை முழுசா நிஷ்டையாக்குறதுக்கு என்ன பண்றாரு, யாக்ஞவல்யர் காட்டுக்கு போறார் அப்படின்னு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ரமணரா இருக்கட்டும், யார் யாரெல்லாம் புத்தாவா இருக்கட்டும், யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கிளிம்ஸ் வந்தோன்னே அவங்க ஏகாந்தமா ஒதுங்கி போயிருக்காங்க. இத மந்திரம் சொல்லுது, யாரெல்லாம் ஏத்தம் ஏவன ஏத்தம்னா இந்த ஆத்மானம், இந்த ஆத்மாவோட லோக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்கியத்தே திருஷ்யத்தே இது லோக்கஹான்னு பேர். லோக்கியத்தே திருஷ்யத்தை இது லோக்கஹா. எதை பார்க்கிறோமோ அதுதான் லோகம். நீங்களும் நானும் எதை பார்க்கிறோம், வெளியில பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு லோக்கம் இதுதான். இந்த லோக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற லோக்கம். ஆனா ஒரு வாட்டி ஃபிளாஷ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்தர்முகமா ஐயோ அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாயிடும், ஐயோ அப்படின்னு, ஆஹா அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாரதர் வந்து பாகவதத்துல நாரதரை பத்தி வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் சாதகர்களா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது நடக்கும். நாரதர் என்ன பண்றார், ஒரு முறை நாரதரும் முந்தின ஜென்மத்துல, நாரதரோட முந்தின ஜென்மம் அப்போ வந்து அம்மாவும் பிள்ளையும் என்ன பண்றாங்கன்னா, அப்பா இல்லை அம்மாவும் பிள்ளையும் ஒரு கிராமத்துல வாசம் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகரிஷி வர, மகரிஷிக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் சாத்துர் மாச விரதத்துல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மகரிஷி போகும்போது இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா சேவை பண்ணியிருக்கானே, என்ன வேணும் அப்படின்னு பையன்கிட்ட கேட்கிறார். கேட்டோன்னே, எனக்கு நீங்க எப்படி கண்ண மூடி உட்கார்ந்து சமாதி பண்றீங்களோ அதே மாதிரி எனக்கும் சமாதி பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே, வேணாம்ப்பா வேற ஏதாவது கேளு, டாஃபி ஏதாவது கேளு கொடுக்குற. இல்லை இல்லை டாஃபிலாம் வேணாம் எனக்கு, நீங்க கண்டிப்பா இதுதான் எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னோடனே, பையன் நல்லா சேவை பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடுறார். இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணு உனக்கு சமாதி கிட்டிடும் அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை நாரதர் வந்து பையனா இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ஒரு காட்டு பக்கம் போய் அவர் வந்து சமித்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போறாரு. சமித்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சொன்ன ஞாபகத்துக்கு வருது, நம்ம சாமி மாதிரியே உட்கார்ந்து பார்க்கலாமே அப்படின்னு காட்டில் வந்து உட்கார்றான். உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மூடி அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண மாத்திரம் சமாதி அபியாசம், சமாதி அனுபவம் கிடைச்சிடும். கிடைச்ச மாத்திரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நழுவி போச்சு, வெளியில வந்துடுறோம். எப்படி நம்ம தூக்கத்துல இருந்து வெளியில வரோமோ அதே மாதிரி சமாதியில இருந்து கலைஞ்சு வெளியில வந்துடுறோம். வெளியில வந்ததுக்கு பிறகு அவனுக்கு துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய துக்கம் ஆயிடுது. ஏன் அப்படின்னா, பிச்சைக்காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் கொடுத்து உனக்கு லாட்ரி விழுந்துருச்சுன்னு பணத்தெல்லாம் கையில கொடுத்துட்டு இல்லை இல்லை உனக்கு இல்லை அப்படின்னு பிடுங்கிக்கிட்டா எப்படி இருக்கும்? 1 மணி நேரம் கழிச்சு அவன் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பிடுங்கிக்கிட்டீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு துக்கம் உண்டாகும். கொடுக்காமையே இருந்திருக்கலாம்ல, கொடுக்காமையே பிச்சைக்காரனாவே இருந்திருந்தா அவன் பிச்சைக்காரனாவே இருந்திருப்பான். அவனுக்கு போய் ஒரு 1000 கோடி ரூபாய் கேஷையும் கையிலையும் கொடுத்து திரும்ப பிடுங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அவன் மாதிரி ஒரு துக்கி யாராவது இருப்பானா? அதே மாதிரி துக்கம் நாரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்குது. பெரிய துக்கத்தை அடையிறார். அடைஞ்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அலையிறாரு. ஐயோ 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 போயிடுச்சே போயிடுச்சே போயிடுச்சே, எப்படி போச்சு தெரியல, ஏன் போச்சு தெரியல. அந்த சமாதி அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா நழுவி போயிடுச்சு. போன மாத்திரத்துல இங்க அங்க அல்லாடி திரியிறார் காட்டுல. அப்பதான் ஒரு அசரீரி வந்து பார்த்தீங்கன்னா வருது.
தேவவாணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, இது உனக்கு கொடுக்கப்பட்டது வந்து எதுக்கு அப்படின்னா பர்மனெண்ட்டாக கொடுக்கறதுக்காக இல்லை, இதில் டேஸ்ட் வரணுன்றதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தி பண்ணுறதுக்கான சமயம் வந்து பின்னாடி வரும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ வருத்தப்படாத அப்படின்னு அந்த அசரீரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு மறைஞ்சதுக்கு பிறகு இவருக்கு ஆசுவாசமாகி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அனுஷ்டானங்களில் ஈடுபடுறார். அடுத்த ஜென்மத்தில் தேவரிஷியா வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறார் நாரதரா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாரதருக்கு அப்படி ஆச்சு, ஆனால் ரமணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, நேராக வந்தார், உட்கார்ந்துட்டார். இது மாதிரி பெரிய பெரிய மகான்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கிளிம்ஸ் வந்தா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தான் அதை அடையணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். இப்போ ஏன் நமக்கு அந்த அரிஜி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நமக்கு தெரியவே தெரியாது இல்லை, உள்ள இருக்கிற அந்த பேரானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் என்னன்னு தெரியல. அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கிறோம், வெளியில் இருக்கிற விவகாரங்களை முக்கியமாக வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். உள்ளே இருக்கிற ஆத்ம அனுபவம் நமக்கு உண்டாகலை. ஒரு வாட்டி உண்டாயிடுச்சுனாலும் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, மந்திரம் சொல்லுது, ஏத்தமேவ லோக்கமிச்சந்தக, இந்த ஆத்மாவையே லோக்கம் என்று அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க, பிரவ்ராஜினோ பிராமணாக பிரவரஜந்தி. பிரவ்ராஜினோ அப்படின்னா வைராக்கியத்தை உடையவர்கள், ஐயோ இதெல்லாம் வேணாம், எனக்கு ஆத்மா தான் வேணும், நான் ஆத்மாவை தான் அடையணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் தியாகம் செய்துட்டு என்ன பண்றாங்க, திரிகிறார்கள், சுற்றி திரிகிறார்கள் அப்படின்னு மந்திரம் சொல்றது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதுக்கப்புறம் சர்வ கர்ம சந்நியாசம் விதாய. அப்ப யாருக்கெல்லாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சோ அவங்க சாங்கியர்கள்னு பேரு, அவங்க என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க திரும்ப கர்மத்துக்கு போனா என்ன ஆயிடும், நழுவி போய்விடும். அப்ப என்ன பண்ணணும், சர்வ கர்ம சந்நியாசம் விதாய, எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு தச்சேஷேன, அதுக்கு அங்கமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, கிம் பிரஜையா கரிஷ்யாமோ. அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சவன்கிட்ட போயிட்டு குழந்தை குட்டியோட நீ இருப்ப அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஒரு வாட்டி கயிறா பார்த்துட்டான் அப்படின்னா பாம்புலாம் என்ன ஆயிடும், கைத்துக்கு மேல தெரிஞ்ச பாம்பு பொய்ன்னு தெரிஞ்சிடும். சிப்பிக்கு மேல வெள்ளிய பார்த்தோம், பக்கத்துல போனோன்னு தெரிஞ்சு போச்சு, சிப்பிக்கு மேல தெரிஞ்ச வெள்ளி பொய், வாஸ்தவத்துல வெள்ளி இல்லை, சிப்பி தான் சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் கேட்கிறேன் அவன்கிட்ட, அந்த வெள்ளியை வச்சு ஒரு மோதிரம் பண்ணி போட்டுக்கலாமா, வெள்ளியில வச்சு வந்து பாருங்க மாலை கோத்து போட்டுக்கலாமா, வெள்ளியை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னா தெரியாதவன் வேணா ஆசைப்படுவான். வெள்ளின்னு தூரத்துல இருந்து பார்த்தவன் என்ன பண்ணுவான், ஆஹா அந்த வெள்ளியை எடுத்து நம்ம ஏதாவது மோதிரம் பண்ணிக்கலாம், மாலை கோத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனா அது சிப்பின்னு தெரிஞ்சவனுக்கு ஆசை உண்டாகுமா, ஆசை உண்டாகாது. இததான் இங்க மந்திரம் சொல்லுது, அதோட கண்டினியூட்டி மந்திரம் சொல்லுது 4:4:22 கிம் பிரஜையா கரிஷ்யாமோ. ஆத்மாவை ஒருத்தன் அறிஞ்ச மாத்திரத்துல தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு ஏகப்பட்ட பரிவாரங்கள். தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க, பேர குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்தான், வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்னாச்சு, குழந்தைங்களும் இல்லை, பேர குழந்தைங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை, ராஜாவும் இல்லை, கூஜாவும் இல்லை, வேக்கப் ஆனதுக்கு பிறகு. இதே மாதிரி ஒரு வாட்டி ஒருத்தனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தெரிஞ்சிடும் இது மொத்தமும் வந்து போய். அதனால தான் ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா பேசாம அப்பாவை பத்தி யோசிக்காம அம்மாவை பத்தி யோசிக்காம, ஒரு சின்ன பையன் வந்து அது மாதிரி யோசிப்பு இல்லாம இருப்பானா, ஐயோ நமக்குலாம் பக்கத்து ஊருக்கு போனாவே அம்மா அம்மா அம்மான்றோம். நம்ம 16 வயசுல அம்மா கொண்டு தான் எல்லாம், அம்மா கொண்டு முந்தானியை பிடிச்சிக்கிட்டே அழைச்ச வயசு, அதெல்லாம் அம்மா இல்லைன்னா முடியவே முடியாது. ஒரு ஆள் வந்து 16 வயசு பையன் வந்து அப்பாலாம் விட்டுருங்க, அம்மா தான் முக்கியம், எல்லா பசங்களும் அம்மா கொண்டு முந்தாடியே பிடிச்சிட்டு அலையும். கொஞ்சம் மீசம் முளைச்சு கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் தான் போடா தள்ளி போடா அப்படின்றதுக்கு பிறகுதான் அப்பா பெரிய பையன் ஆகிட்டு நீ பக்கத்துல வந்து உரசிட்டு நிற்கிறப்போ அப்படின்னு திட்டினதுக்கு அப்புறம் தான் மெதுவா தான் நம்ம வெளியில வருவோம். பசங்களாம் பாருங்க அம்மா பின்னாடியே சுத்தி வர்றது. அப்ப அப்படிப்பட்ட வயசுல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா சிந்தனை இல்லை, அப்பா சிந்தனை இல்லை, அண்ணன் தம்பி சிந்தனை இல்லை, ஊர் பத்தி பேச்சு இல்லை, நேரா வந்து ஒருத்தன் உட்காடுறான் அப்படின்னா ஒரு பையன் பாதாள லிங்கத்துல கொசு கடிக்குமா சுவாமி, பாம்பே கடிக்கும், அப்புறம் கொசு கடிக்கிறது. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பிளாக் கோப்ரா இருக்கு, மலைக்கு மேல செந்நாகம்னு ஒண்ணு இருக்கு, கோதுமை நாகம்னு ஒண்ணு இருக்கு. நான் இருந்த பக்கத்துல ரமணாசனம் பக்கத்துல அது வரும். இந்த கோதுமை கலர்ல ஒரு நாகப்பாம்பு கொத்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிச்சிடும். அதுக்கப்புறம் நட்டுவாக்கிலின்னு ஒரு பெருசு நட்டுவாக்கிலி இருக்கும், இது நம்ம ஸ்கார்பியோட பெரிய டைப்பு போட்டுச்சுன்னா அப்படின்னா அவ்வளவுதான், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டீங்கன்னா போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அட்டை வந்து பெரிய வந்து இது பூரா இருக்கு, பெரிய நீளமா இருக்கும், சிவப்பு கலர் மஞ்சள் கலர்லாம் இருக்கு, கருப்பு மஞ்சளும் கலந்தது, கடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பையன் எதையுமே யோசிக்காம வந்து பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கத்துல உட்காந்துக்கிட்டு, இப்ப இருக்க பாதாள லிங்கம் இல்லை, அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே டெவலப்பே இல்லை, வெறும் மண்ணும் பாறையும் குப்பையும் இருந்த இடம்.
அதில் வந்து உட்கார்றான் அப்படின்னா அப்போ அவன் எதையோ அடையணும்னு நினச்சி உட்கார்றானா? எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மதுரையில் அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சோ அதை வந்து அடையிறது, அதை நிஷ்டையை அடையிறதுக்காக என்ன பண்ணுறான்? வந்து உட்கார்ந்தான். அப்போ அவன்கிட்ட போயிட்டு, அந்த பையன்கிட்ட போயிட்டு உனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு ஆசை காட்டினா அவன் பொறுத்துப்பானா? பொறுத்துக்க மாட்டான். இதே மாதிரி யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மகரிஷிகளுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க, பிரஜைகளை வச்சு நான் என்ன பண்ணுறது? அதான் சொல்றாரு, கிம் பிரஜையா கரிஷ்யாமோ, பையனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? ஏன்னா பையனை நம்ம எதை சொல்லிக்கிட்டு இருக்கோமே அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் கண்ட பையன் மாதிரி வாஸ்தவத்தில் இல்லை, இருக்கிறது ஆத்மா மட்டும்தான் சத்தியம். பையனை வச்சு நான் என்ன பண்றது? கிம் பிரஜையா கரிஷ்யாமோ ஏஷாம்னோ அயமாத்மா அயம் லோகா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாதான் எனக்கு லோகம், இந்த ஆத்மாதான் எனக்கு லோகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பையனை வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஆத்மாவை அடையணும். அப்ப ஆத்மா எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த ஆத்மாவை அடையிறது தான் எனக்கு லட்சியம். நான் குழந்தைய வச்சுக்கிட்டு பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? சம்சாரியாதான் ஆக முடிய, நான் வந்து மோட்சத்தை அடைய முடியாது, ஆத்மாவை அடைய முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள் ஒரு கொஸ்டின் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வருது, ஒவ்வொன்றுத்துக்கோட லிமிட்டேஷன் என்ன? ஏன் புத்திரன் மேல ஆசை விடணும்? தனத்து மேல ஏன் ஆசை விடணும்? எதுக்காக வந்து செல்வத்து மேல வெளியில இருக்கிறதெல்லாம் ஆசை விடணும்? லோகத்தை ஆசை விடணும் அப்படின்னா புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனான்னு 3 ஆசைகள் இருக்கு. இந்த ஆசைகளை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, ஒவ்வொன்றோட லிமிட்டேஷன் தெரியாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்திலான நம்ம இருக்கோம். அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆச்சாரியார் சொல்றார், தத்திர ஏவச்ச, அந்த பிருகதாரண்யக உபனிஷதத்திலேயே, தத்திரனா அங்கேயே, அந்த பிருகதாரண்ய உபனிஷத்திலேயே 4:1-4:17 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, பிராக்கு தார பரிகிரகாத் புருஷா, ஒரு மனுஷன் வந்து 18 வயசு பையன், 18 வயசு 20 வயசு ஆகுது, இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கான், இப்பதான் மெதுவா ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, ஒரு 20 வயசு ஆயிடுச்சு, ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு. ஜாப் கிடைச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக் தார பரிகிரகாத், மனைவியை வந்து இன்னும் அடையலை, ஜாப் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடச்சி 6 மாதம் ஆகி போச்சு, சேலரிலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான், ஒரு புது வண்டி வாங்கிட்டான், வாங்கிட்டு வந்து டொம்னு சுற்றிக்கிட்டு அலையிறான். அப்போ அவனுக்குள்ளார என்ன தோணுதுன்னா, இன்னும் மேரேஜ் பண்ணலை. பிராக்கு தார பரிகிரகம், மனைவியை அடைவதற்கு முன்னால் ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, ஆத்மா பிராகிருதோ, அப்படிப்பட்ட ஆத்மா எப்படி இருக்கான்? அவன் ஒரு 22 வயசு பையன் எப்படி இருக்கான்? அஜ்ஞானியா இருக்கான், ஆத்மானா என்னன்னு தெரியல. அப்ப ஆத்மானா என்னன்னு தெரியாத கண்ட்ரி ப்ரூட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். பிராகிருதனா இந்த குப்பஞ்சுப்பன் மாதிரி இருக்கான், அஜ்ஞானியா இருக்கான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா தர்ம ஜிக்ஞாசா உத்தர காலம், அவனுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆசை வரல. அந்த 22 வயசு பையனுக்கு என்ன ஆசை வரும் அப்படின்னா, 22 வயசு 23 வயசு பையனுக்கு என்ன நேச்சுரலா ஆசை வரும் அப்படின்னா, லோகத்திரய சாதனம், 3 லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு எது சாதனமோ அதை தான் அவன் ஆசைப்படுவான். முதல்ல என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம், இதோட வேற ஒரு மந்திரம் இருக்கு, புத்திரம் ஜாயாமே சியாத். முதல் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா 23 வயசுல இருக்கிறவனுக்கு மெதுவா எந்த பொண்ணை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வயசு பொண்ணுங்களை பார்க்கும்போது பார்வை இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். நல்லா இருக்கேன், இந்த பொண்ணு நல்லா இருக்கே, இவளை கேட்கலாமா, இவளை அம்மாட்ட கேட்க சொல்லலாமா, அம்மாட்ட இந்த பொண்ணு கேட்க சொல்லலாமா அப்படின்னு இவனுக்கு மெதுவா வந்து வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசை மெதுவா வருது. ஃபர்ஸ்ட் ஆசை எது அப்படின்னா, எனக்கு மனைவி வேண்டும். முதல் ஆசை எனக்கு ஏகாக்கி நரமதே, பிருகதாரண்யத்தில் சொல்லுது. தனியா இருக்கிறான், போர் அடிக்குது, தனியா இருந்தா என்ன பண்றது, சந்தோஷம் இல்லைல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா இருக்கணும், ஒரு ஜோடியா இருந்தால் தான் சந்தோஷம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு முதல்ல ஆசை வருது, ஜாயாமே சியாத், எனக்கு மனைவி உண்டாகட்டும். சரி, கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆச்சு, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா ஏதாவது விசேஷம் இருக்கா, ஏதாவது விசேஷம் இருக்கான்னு. ஒன்றும் விசேஷம் இல்லையே. அப்போ வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ எங்கே போனாலும் ஃபங்க்ஷனுக்கு எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு என்னாச்சு, ஐயோ பதில் சொல்லி மாற மாட்டேங்குது யாருக்கும். அப்போ அவனுக்குள்ளார என்ன உண்டாகுதுன்னா, புத்திரம் மேசியாத், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு புத்திரன் வேணும், 2வது ஆசை. அதுக்கப்புறம் குழந்தையும் இருக்கு, மனைவி இருக்காங்க, ரன் பண்ணுறதுக்கு நல்ல வெல்த் வேணும்ல, ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SUV இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு பேங்க் பேலன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும்.
அப்போ என்ன பண்ணுறோம், குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக நம்ம என்ன பண்ணணும், பணம் சேர்க்கணும், ஃபேமிலி ரன் பண்ணணும். வித்த மேசியாத், 3வது ஆசை, எனக்கு நிறைய வெல்த் வேணும். அப்போ என்னது, ஒரு மனுஷனுக்கு முதல் ஆசை எனக்கு மனைவி வேண்டும், 2வது ஆசை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திரன் வேண்டும், 3வது ஆசை எனக்கு நல்ல வெல்த் வேணும். ஆயிடுச்சா? சரி, வெல்த் எத்தனை ஆச்சரியார் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். புத்திரம் த்விப்ரகா என்னன்னு கேட்டீங்கன்னா லோகத்திரைய சாதனம். புத்திரம் லோகத்திரைய சாதனம்னா 3 உலகங்களை ஜெயிப்பதற்கு 3 விதமான சாதனம். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகம், இன்னொன்று வந்து பித்ருலோகம், மனுஷலோகம், பித்ருலோகம், தேவலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 லோகங்கள். இப்போ நம்ம பூஹு, இந்த லோகத்துக்கு என்ன பேரு, பூஹு. இதுக்கு மேல இருக்கிற அந்தரிக்ஷ லோகம்னு வானத்துல நிறைய லோகங்கள் இருக்கு, அதுக்கு பேரு புவஹா. அதுக்கப்புறம் பித்ருலோகம் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருக்கிற புவர் லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு சொர்க்கம் வரைக்கும் இருக்கிற லோகத்துக்கு பேரு பித்ருலோகங்கள் அப்படின்னு பேர். நிறைய இருக்கு. யூரோப் கண்ட்ரீஸ்னா எத்தனை இருக்கு, நிறைய யூரோப் கண்ட்ரீஸ் இருக்கு. அது மாதிரி பித்ருலோகம்ன்றது ஒரு காமன் நேம், அதுல நிறைய லோகங்கள் இருக்கும். எது வரைக்கும் எது பித்ருலோகம் அப்படின்னா புவஹா சுவஹா. புவஹா சுவகன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் பேர் காமன் நேம், பித்ருலோகம்னு பேர். மனுஷலோகம், அதுக்கப்புறம் பித்ருலோகம். அந்த பித்ருலோகத்துக்கு மேல சொர்க்கத்துக்கு மேல எது இருக்கு, மக ஜன தப சத்தியம், 4 லோகங்கள் இருக்கு. இந்த 4 லோகங்களுக்கு பேரு தேவலோகம் அப்படின்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷலோகம், பித்ருலோகம், அதுக்கப்புறம் தேவலோகம், இங்கிருந்து ஆரம்பிச்சு 7 லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சொல்லியாச்சு. இந்த 3 லோகங்களுக்கும் லோகத்திரைய சாதனம். இந்த 3 லோகத்தை அடையணும் அப்படின்னா என்ன வேணும், சாதனம் வேணுமா? என்ன சாதனம்? புத்திரம். புத்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திரன். அதுக்கப்புறம் வெல்த், த்விப்ரகாரம் ச வித்தம். வித்தம்னா வெல்த். வெல்த் எத்தனை வெரைட்டி அப்படின்னா 2 விதமான தனங்கள். செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் வந்து 2 விதம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மானுஷம் வித்தம், தத்திர மானுஷம் வித்தம். மானுஷ வித்தம்னா நம்ம வேர்ல்ட்லி வெல்த் நம்ம சொல்கிறோமே, நம்ம வச்சுருக்கோமே, தங்கம், லேண்டு, அப்புறம் கேஷு, பேங்க்கில் வச்சுருக்க கேஷு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெல்த்து. இந்த வெல்த்துக்கு எல்லாத்துக்கும் பேர், நம்ம வச்சுருக்க வெல்த்துக்கு எல்லாத்துக்கும் பேர் மானுஷ வித்தம் அப்படின்னு பேர். இந்த மானுஷ வித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபம். 2வது என்ன அப்படின்னா தெய்வம் வித்தம் அப்படின்னு 2வது வெரைட்டி. தெய்வம் வித்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிற மெத்தட். ஒரு மெத்தட், எந்த தேவதையை உபாசிக்கிறதா இருந்தாலும் அந்த தேவதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திர பிரயோகம் பண்ணணும், இப்படிதான் உபாசிக்கணும். கணபதிக்கு ஒரு உபாசனை, முருகருக்கு ஒரு உபாசனை, இது மாதிரி அம்பாளுக்கு ஒரு உபாசனை, இது மாதிரி எல்லா விதவிதமான உபாசனைகள் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் வித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆயிடுச்சா? இந்த 2 வெரைட்டி வெல்த். இதுல மானுஷம் வித்தம் கரும ரூபம். மனுஷன்ட்ட இருக்க வெல்த் இருக்குல்ல, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இவர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். பில்கேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா வந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரா, அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பேர் என்ன மறந்து போச்சு, அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நமக்கு எதுக்கு ஒரே ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்காங்க போல இருக்கு பில்கேட்ஸுக்கு. அந்த அம்மா கேட்டிருக்காங்க வந்து, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெல்த்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, நம்ம இதெல்லாம் கொடுத்துருவோமா, இது எல்லாத்துக்கும் தானம் பண்ணிடுவோமா அப்படின்னோடனே, சரி பண்ணிடலாமே, வாரன் பஃபெட்டோட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணலாமே அப்படின்னு நேராக போய் வாரன் பஃபெட்டை சொல்லியிருக்காரு, நம்ம இதெல்லாம் கொடுத்துடலாம் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும், அப்போ பில்கேட்ஸாக இருக்கட்டும், வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பணத்தை சம்பாதிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க, பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேரிட்டி ஒர்க்கு தான் பண்ண முடியும். தனம் தானாய, தனம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மாய, தனத்தை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மம் பண்ணுகின்றான். அப்போ தர்மம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம ரூபம். எப்பவுமே தனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனுக்கு தனம் இருக்கு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், லௌகிகமாக இருக்கிறவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், பிஸ்னஸ்லையும் திரும்ப நல்லா பணம் வருது, என்ன பண்ணுவான், ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிப்பான், அப்பா பேரில் அம்மா பேரில் ஒரு ஸ்கூலை கட்டுவான், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவான், நல்ல அன்னதானத்தை பண்ணுவான், தர்மசாலைகளை வைப்பான், நிறைய எஜுகேஷன் கொடுப்பான் எல்லாத்துக்கும். இதான் நடந்துட்டு இருக்கு ஊர் ஃபுல்லாக, நம்ம அதானே பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு ஊர்லேயும் அதான் நடந்துட்டு இருக்கு.
எல்லா ஸ்கூல்ஸும் பாருங்க, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அப்பா அம்மாவோட பேரில் இருக்கும். யாரோட அப்பா அம்மாவோட பேரில் தான் எல்லா ஸ்கூல்ஸும் இருக்கும், காலேஜ் இருக்கும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் தனம் சம்பாதிச்சா ஒரு லெவலுக்கு மேலே அந்த தனத்தை என்ன பண்ணுவீங்க? தர்ம காரியத்துக்கு பயன்படுத்துவீங்க. தனம் எதுக்கு அப்படின்னா மானுஷமா இஷ்டபூர்த்தம் தத்தம் தானம்னு 4 விதமான கர்மங்கள். அப்ப இஷ்டபூர்த்த தத்த தானம்னு சொல்லக்கூடிய 4 கர்மங்களுக்கும் எது தேவை? மனுஷனோட வெல்த் தேவை. அதை வச்சு கர்மரூபம் பித்ருலோக பிராப்தி சாதனம். சரி, கர்ம பண்ணீங்கன்னா எங்க போவீங்க? அப்படின்னா எவ்வளவு பெரிய கர்மா வேணா பண்ணீங்க, எவ்வளவு பெரிய ஹோமம் வேணா யாகம் வேணா பண்ணீங்க. யாகமா இருக்கட்டும், பெருசான யாகம் எது அப்படின்னா நம்ம அஸ்வமேத யாகம்னு ஒன்று சொல்றோம். ஒரே ஒரு யாகத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகத்தோட சாலோக்கியத்தை அடையிறதுக்கு ஒரே ஒரு கர்மாவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு. மீதி இருக்கிற எந்த யாக கர்மாவா இருக்கட்டும், எந்த சேரிட்டி ஒர்க்கா இருக்கட்டும், எந்த கர்மா நீங்க பண்ணினாலும், எவ்வளோ பெரிய அன்னதானம் வேணா பண்ணிக்கங்க, எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வேணா கட்டுங்க, ஸ்கூல் கட்டுங்க, காலேஜ் கட்டுங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஆனா கடைசியில அந்த கர்மத்தோட பலன் என்ன அப்படின்னா கர்மனா பித்ருலோகா. கர்மத்தினால நீங்க எதை அடைய முடியும்? நல்ல ஒர்க்குனால, நல்ல புண்ணிய கர்மத்தினால. இஷ்டம், பூர்த்தம், தத்தம், தானம், 4 விதமான கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இஷ்டம்னா அக்னி கர்மாக்கள், பூர்த்தம் அப்படின்னா சேரிட்டி ஒர்க், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் கட்டுறது, குளம் வெட்டுறது, ஏரி வெட்டுறது, இது மாதிரி. அது அப்புறம் தத்தம் அப்படின்னா யஜ்ஞசாலைக்கு வெளியில பகிர்வேதி தானம், யஜ்ஞசாலைக்கு வெளியில கொடுத்தா தத்தம், யஜ்ஞசாலைக்கு உள்ள கொடுத்தீங்கன்னா தானம்னு பேரு. ரெண்டுமே கொடுக்கறது தான். இந்த 4 விதமான கர்மங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு சாதனம்னா கர்மனா பித்ருலோக. மனசுல எப்பவுமே வச்சுங்க, கர்மத்தினால எதை அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பித்ருலோகம் தான் போக முடியும். லிமிட்டேஷன் சொல்லுது. தனத்தோட லிமிட்டேஷன் என்ன? தனத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க தர்ம காரியம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இங்கேயே வேஸ்டா போயிடும். அது அப்புறம் வந்து நரக்கத்துக்கு தான் போகணும். நல்ல தனம் கொடுக்கறது எதுக்கு தெரியுங்களா? பகவான் கொடுத்தார். உனக்கு தனத்தை கொடுத்தது எதுக்கு அப்படின்னா புண்ணியத்தை செஞ்சு சொர்க்கத்துக்கு போன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தனம் கொடுத்துருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க லோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானிகளா இருக்காங்க. சேர்த்து வச்சு ஒரு நாள் செத்து போயிடுறான். அடப்பாவி, உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, டிக்கெட் எடுத்துக்க வேண்டியதுன்னு டிக்கெட் கிடைக்காம போயிட்டிய. ஈயாதார் தேட்டை தீயாதார் கொள்வர், ஈயாதார் தேட்டை தீயாதார் கொள்வர். கொடுக்காம ஒருத்தன் வச்சுக்கிட்டே இருந்தானா கெட்ட மனுஷன்ட்ட போய் அந்த தனம் சேர்ந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனம் கொடுத்தது, இவன் டிக்கெட் எடுக்காம என்ன பண்ணிட்டான்? மிச்சம் முடிக்கிறதுக்காக வச்சுட்டான். அப்போ சொர்க்கத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்போ தனம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டா போச்சு. அப்போ தனத்தோட லிமிட்டேஷன் நல்லா தெரிஞ்சுங்க. தனத்தோட லிமிட்டேஷன் தானம் பண்ணி சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறது தான். முடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, வித்யாம்ச தெய்வம் வித்தம். வித்யான்னு சொல்லக்கூடியது இது அப்படின்னா உபாசனா. வித்யான இந்த இடத்துல ஞானத்தை இருக்காதீங்க. வித்யான்றதுக்கு அர்த்தம் உபாசனா, தேவதாவோட உபாசனா. ஆச்சாரிய சொல்றாரு தெய்வம் வித்தம்னு பேரு வித்யாக்கு. எது? தேவ லோக பிராப்தி சாதனம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ண 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 என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு தேவத்தையோட உபாசனைகள் முறைகள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த தேவத்தையை உபாசிக்கிறது, மெடிடேட் பண்றது. அந்த மெடிடேட் பண்றது மூலமா வித்யா தேவலோக, கர்மனா பித்ருலோக, வித்யா தேவலோக. கர்மத்தினால பித்ருலோகத்துக்கு போலாம், வித்யானால எதுக்கு போலாம்? பிரம்மலோகம் வரைக்கும் போலாம். வித்யினால 4 லோகங்கள் அடையப்படும். மக ஜன தப சத்தியம். நம்ம பண்ற உபாசனையோட தாரதமியத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ற மாதிரி மேல இருக்கிற 4 லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ணலாம். இது எல்லாம் இந்த 4 லோகங்களுக்கும் காமன் பேரே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம்னு பேரு. இந்த 4 லோகங்களுக்கும் பிரம்மலோகம்னு பேரு. வித்யினால, உபாசனையினால, மெடிடேஷன்னால, தேவதையை உபாசனை பண்றதுனால நம்ம எங்க போலாம்? தேவலோகத்துக்கு போலாம். இந்த விதமா தேவலோக பிராப்தி சாதனம் சோ அகாமயத. இந்த இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புள்ளையாண்டான் 23 வயசுல இருக்க புள்ளையாண்டான் என்ன பண்ணான்? இதெல்லாம் ஆசைப்பட்டான். எனக்கு மனைவி வேண்டும், மனைவி கிடைச்சாதான் என்ன கிடைக்கும்? புள்ள கிடைக்கும். எனக்கு புள்ள வேணும். புள்ள கிடைச்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகேஷி ஜாத்த புத்திரக அக்னிம் ஆத்த தீத்த அப்படின்னு ஒரு விதி இருக்கு. எப்படின்னா அப்பா கர்மகாண்டியா இருப்பார். அப்பா வந்து பாத்தீங்கன்னா நித்திய அக்னிகோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிச்சுட்டு அப்பதான் வந்திருக்கான். உடனே கல்யாணம் ஆனோன்னு உடனே வந்து அக்னியை கொடுத்துருவாங்களா அப்படின்னா அக்னி கொடுக்க மாட்டாங்க.
என்ன பண்ணணும், அக்னியை வந்து அப்பாட்ட இருந்து அக்னியை ஆதானம் வாங்கணும். அப்பாவோட அக்னிஹோத்திரம் அக்னியை வாங்கி தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞங்களும் ஹோமங்களும் யாகங்களும் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா எப்போ வாங்க முடியும் அப்படின்னா தலைமுடி நரைக்காம இருக்கணும். கிருஷ்ணகேசி தலைமுடி நரைக்காம இருக்கணும். அப்போ சீக்கிரமே கல்யாணம் பண்ணி சீக்கிரமே 22-23 வயசுலலாம் கல்யாணத்தை முடிச்சு விட்டுறணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் நரமுடி வந்துச்சுன்னா அவ்வளோதான் போச்சு. அது இம்மிடியட்டா என்ன பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும். உடனே பையனை வந்து பெற்றுக்கணும். 1 வருஷம் பையனுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ 1 வருஷம் ஆனோன்னு ஷவுலம்னு ஒரு கிரியா பண்ணுவோம். அந்த பையனுக்கு ஒரு ஷவுலம்னு ஒரு கிரியா பண்ணோன்னே அப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான் பையன் வந்து, அப்பா நான் ரைட்ஸ் வந்துடுச்சு எனக்கு, கிருஷ்ணகேசி ஜாத்த புத்திரக, பையன் பிறந்துட்டான், என் தலைமுடியெல்லாம் நல்லா கருப்பா இருக்கு, உங்க அக்னியை எனக்கு கொடுங்க, நான் கர்மத்துக்கு அதிகாரியா இருக்கேன், நான் கர்மா பண்ண போறேன் அப்படின்னு. அப்போ வந்து கர்மாவை அடையறதுக்கு கர்மா பண்றதுக்கு ரைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி இருக்கணும். நிறைய கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை பண்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை எல்லாம் பண்றதுக்கு அபிஷேகம் பண்றதுக்குலாம் ரைட்ஸ் இல்லை. எந்த கோயிலில் போனீங்கனாலும் யார் இருப்பா அப்படின்னா மற்ற காரியத்தெல்லாம் பண்ணுவாங்க. மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரீஸ்டா அங்கே இருக்க முடியும். கர்மத்தை பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புள்ள பெத்த மனைவி இருக்கிற ஆளுக்கு தான் இந்த ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. கர்மா பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கிறது. கர்மத்தினால என்ன பண்ண முடியும், பித்ருலோகத்துக்கு போகலாம். உபாசனையினால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவலோகத்துக்கு போகலாம். அப்ப மொத்தத்தையும் ஒரு இதுக்கு வந்துருங்க, இருக்கிறது 3 லோகம். ஒன்று இந்த மனுஷலோகம். இந்த மனுஷலோகத்தை எதனால ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் பிருகதாரண்யத்திலே இருக்கு. புத்திரேன அயம் லோகோ ஜெய்யக. இதுல இல்லை, நான் சொல்றேன். புத்திரேன அயம் லோகோ ஜெய்யஹா. இதுல விட்டு போயிருக்கு, நீங்க மேல எழுதிக்கிங்க. புத்திரேன, ஆமா அது முன்னாடி கேட்டிருக்கு. முன்னாடி மந்திரம் இதை சொல்லிட்டு நான் முன்னாடி மந்திரத்துக்கு வரேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரேன அயம் லோகோ ஜெய்யகன்னு ஒரு மந்திரம். அது சொல்லுது புத்திரனால் இந்த லோகம் ஜெயிக்கப்படும். நான் ஏன கர்மனா மந்திரம் சொல்லுது, நான் ஏன கர்மனா, புத்திரனால தான் இந்த லோகத்தை ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வயசாயிடுச்சு, ஏன் புத்திரன் மேல ஆசை எல்லாத்துக்கும் வருது தெரியுங்களா உங்களுக்கு? மந்திரம் பிருகதாரண்யம் அருமையா சொல்லுது. அம்மா வயிற்றுல நான் பிறந்தது என்னுடைய முதல் பிறப்பு. அம்மா வயிற்றுல நான் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிறப்பு எனக்கு. என்னோட மனைவி வயிற்றுல புள்ளையா நான் தான் பிறக்கிறேன். என்ன அற்புதம் இல்லை? யோசிச்சு பார்க்கறதுக்கு ஆனந்தமா இருக்குல்ல? புள்ளையா வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பிறக்கிறேன். ஒரு ஏதோ டிவி ஷோ யூடியூப்ல பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு ஒய்ஃப் இல்லைங்க, எனக்கு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரிங்க, என் ஒய்ஃப் வந்து அம்மாங்க அப்படின்னு. எனக்கு அப்படியே சந்தோஷம் உள்ளுக்குள்ளார இப்போ நினச்சோன்னே அந்த எனக்கு பொங்குது அப்படியே. மனைவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா தன்னுடைய குழந்தைய பெற்றுக்கிறா. அப்போ குழந்தை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனோட காப்பி, இவனோட செகண்ட் வெர்ஷன் 2.0 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனோட செகண்ட் வெர்ஷன். அப்போ அம்மா வயிற்றுல பிறந்தது முதல் பிறப்பு, மனைவி வயிற்றுல பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிறப்பான். அதுக்கப்புறம் 3வது பிறப்பு என்னது, மந்திரம் இதோட நிப்பாட்டிருச்சு. எங்க ஆச்சரியர் சொல்லுவாங்க 3வது பிறப்பு என்னது, என்னோட பையனோட மனைவி வயிற்றுல பேரனா பிறக்கணும் பார்த்தீங்களா, அது என்னோட 3வது பிறப்பு. அப்போ இவன் போயிடுவான், இவன் செத்து போயிடுவான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா புத்திர ரூபத்துல இவன் இருந்துகிட்டே இருப்பான். புத்திரன் போனதுக்கு பிறகும் பேர ரூபத்துல, பேரனோட ரூபத்துல இந்த உலகத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். நான் எதையெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுபவிக்கல, எனக்கு என்ன ஆயிடுச்சு, நீ அனுபவி அப்படின்னு பையனை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்றான். என் பையன் அனுபவிக்காதது எல்லாத்தையும் என் பேரை அனுபவிக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறோம்ல. பையன் வந்து உதவாக்குற அப்படின்னா பேரனுக்கு அப்படின்னு சொத்தை எழுதி வச்சிருவாங்க. அவன் நல்லா இருக்கட்டும், நல்லா அனுபவிக்க. அப்ப பேர ரூபத்துல யார் அனுபவிக்கிறா, நான் தான் பேர ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அம்பானி இன்னும் இருக்காரா? ஆமா இருக்காரு, அம்பானி இருக்கார். எந்த ரூபத்துல இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகேஷ் அம்பானி ரூபத்துல அவர் பண்ண ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கார். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்திரனால என்ன ஜெயிக்க முடியும்னா, நல்லா புரிஞ்சுங்க, புத்திரனால இந்த லோகத்தை மட்டும்தான் ஜெயிக்க முடியும். முடிஞ்சு போச்சு, லிமிட். கர்ம அந்யேன கர்மனா, நீங்க எந்த கர்மா பண்ணீங்கனாலும் இந்த லோகத்துக்காக இல்லை. நீங்க எந்த சேரிட்டி ஒர்க் வேணா பண்ணிக்கங்க, எந்த சேரிட்டி ஒர்க் பண்ணாலும் தர்மத்துக்காக எதெல்லாம் பண்றீங்களோ அதனால இந்த லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு இல்லை. எந்த லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு? கர்மனா பித்ருலோகா. அப்ப புத்திரனால இந்த லோகம்
தனத்தினால தர்மம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பித்ருலோகம், உபாசனையினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவலோகம். மொத்தம் 7 லோகத்துக்கு சாதனங்கள் இவ்வளவுதான். பாப்பம் பண்ணியிருந்தோம்னா கீழே போயிடுவோம், அவங்கள பற்றி விட்டுருங்க. மேலே இருக்கிற லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவுதான் சாதனம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் போன பேராகிராஃபில் சொல்லியிருக்கு, விஷயம் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க, ஆத்மாவை அடைய முடியுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்சத்தை அடைய முடியுமா சாமி அப்படின்னா, புத்திரனாலையும் மோட்சத்தை அடைய முடியாது ஆத்மாவை, கருமத்தினால் வித்தத்தினாலையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தினாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாது. செல்வம் எதுக்காக யூஸ் ஆகும்? கர்மம் பண்ணுறதுக்கு. அப்போ செல்வத்தை வச்சுக்கிட்டு வெல்த்தை வச்சுக்கிட்டு கர்மத்தை தான் பண்ண முடியும். கர்மத்தினால எதை அடைய முடியும்? கர்மத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தை தான் அடைய முடியும். சொர்க்கம் வரைக்கும் தான் டிக்கெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2வது வெல்த் எது? தெய்வம் வித்தம்ன்ற உபாசனா. அந்த உபாசனை மூலமா எது வரைக்கும் போகலாம்? பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கு. வெல்த் இருக்கு, புத்திரன் இருக்கான். புத்திரன் புத்திரன் வேணும்னா யார் வேணும்? மனைவி வேணும். அப்ப மனைவியும் புத்திரனை என்ன பண்ணுங்க, ஒரு பேக்கில் ஆக்கிருங்க. மனைவி இருந்தால் புத்திரன் கிடைக்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனைவி புத்திரன் ஒரு கேட்டகரியில் வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் எடுத்துங்க. வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய வெல்த்து, அதுக்கப்புறம் தெய்வம் வெல்த். இது தவிர்த்து வந்து வேற இல்லை. அப்போ 7 லோகங்கள் அடையிறதுக்கு மட்டும்தான் புத்திரனும் கர்மமும் அதுக்கப்புறம் வந்து உபாசனையும் உபயோகப்படும். அப்ப ஆத்மாவை அடைய முடியுமா? முடியாது. அதனால பூர்வே வித்வாம்சா மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுல, ஏத்தமேவ எங்க இந்த கிம் பிரஜியா கரிஷ்யாமகன் இருக்குல்ல, அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின ஸ்டெப் ஒன்று இருக்கு. என்னன்னா பூர்வே வித்வாம்சக, முன்னாடி இருந்த ஞானி புருஷர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, குருநாதர் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்ல, ஒன்றுத்தோட லிமிட்டேஷன் இதோட லிமிட்டேஷன் இதோட லிமிட்டேஷன் இதா அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, புத்திரம் காமயத்தே, புத்திரர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்றதில்ல, ஆசைப்படுவதில்லை. ஏன் ஆசைப்படுறதில்லை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, பிரஜையா கிம் கரிஷ்யாம், பிரஜையை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஆத்மாவை அடைய முடியும்? பிரஜையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா பிரஜையை வச்சுக்கிட்டு என்ன அடைய முடியும்? இந்த லோகத்தை ஜெயிக்கலாம், என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம். எனக்கு இந்த லோகத்துல அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. எனக்கு இந்த லோகத்தை அடையிறதுக்கே ஒண்ணுமே இல்லையே. எதுக்கு நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு புத்திரன் மேல இருக்கக்கூடிய ஆசையை விட்டார்கள். அதுக்கு அடுத்து மனைவி வந்து பார்த்தீங்கன்னா புத்திரனுக்காக தான். அப்ப மனைவியும் புத்திரன் மேல இருக்க ஆசையோ இந்த லோகத்தோட முடிஞ்சு போயிடும். போன ஜென்மத்துல இந்த மனைவி பிள்ளைங்க இல்லை, அடுத்த ஜென்மத்தில் இந்த மனைவியும் பிள்ளைங்களும் கூட வரப்போறது இல்லை, தெரியவே தெரியாது நமக்கு. டிஸ்கனெக்ட் ஆயிரும், போனோன்னு முடிஞ்சு போச்சு. நீங்களாம் ரொம்ப நினைக்காதீங்க, டோலோ 650 ஒரு 4 போட்டிங்க எடுத்து, டோலோ 650 4 போட்டிங்க அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தோட உங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது, பேனு ஆயிடுவீங்க நீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரஜா இருக்கிற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம். அப்போ இந்த லோகத்தை விட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஒரு க்ஷணம் வந்து டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற மனைவி மக்களோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லிமிட்டேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கு. மனைவியும் புத்திரனும் இந்த லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்தை வச்சுட்டு கர்மத்தை பண்ணணும். கர்மத்தை பண்ணி பித்ருலோகம் வரைக்கும் தான் போக முடியும். அப்போ நான் பித்ருலோகத்துக்குலாம் எனக்கு போவேனாங்க, எனக்கு எதுக்கு சொர்க்கம் போகணும்? எனக்கு ஆத்மாவை அடையணும். நான் ஆத்மாவை அடைஞ்சு முக்தனாகணும். எனக்கு இந்த சம்சாரம் தேவையில்லை. நான் பித்ருலோகத்துக்கு போவேனா? ஏன் அப்படின்னா க்ஷீணிய புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி. போனா வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் தீர்ந்தோன்னு திரும்ப இறக்கி விட்டுருவாங்க இந்த லோகத்துக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பரலோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்ருலோகம்ன்ற சொர்க்கத்துக்கு போக வேண்டாம். நல்லா இருக்கும் பாங்க, ஆகாச விமானம்லாம் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணிலாம் இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மசால் தோசைன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். கற்பத்தருலாம் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு 2 மசால் தோசை அப்படின்னு ஆர்டர் பண்ணால் போதும். வீட்டிலலாம் ஆமாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மசால் தோசைன்னு எனக்கு பண்ணுறவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க. பூரி சுட்டு கூட அப்ப நான் பூரியாவது மண்ணா கட்டியா உப்புமா தான் கிடைக்கும் அப்படின்னு. எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போட்டு மசாலா தோசை பண்ணு, பூரி பண்ணு அப்படின்னு. சொர்க்கத்துக்கு போனா அப்படிலாம் இல்லை. ஒரு டான்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஊர்வசியெல்லாம் வந்து முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க. எங்கேயும் போவேனா, லாஸ் வேகாஸ்லாம் போவேனா. பெரிய லாஸ் வேகாஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். தாய்லாந்துக்கு போவேனா, தாய்லாந்தெல்லாம் இங்கேயே இருக்கும் உங்களுக்கு. உடம்பை பிடிச்சி விடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர்லாம் வந்து தனித்தனியாக போவேனா. அங்கே சொர்க்கத்துக்கு போயிட்டாவே மசாஜ் சென்டர்லாம் இருக்குது, ஃப்ரீயாக எல்லாம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, மியூசிக்லாம் இருக்குது, நல்ல பாட்டிலாம் இருக்குது. கந்தர்வர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீணை வாசிப்பாங்க. இங்கே இருக்க காட்டிலும் கர்நாடிக் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நாரத கனசபாக்கெலாம் நம்ம டிசம்பர் சீசனுக்குலாம் போகணும்னு அவசியம் இல்லை. டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா,
அதுக்கு பாஸ் கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் ஒன்றும் ஏங்க வேணாம். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டைம், டிசம்பர் மாதம் இல்லை, ஃபுல் டைம் எங்கே கேச்சுடா இப்படி கை தட்டிங்கன்னா போதும், 2 கந்தர்வர்கள் வந்துருவாங்க. எஸ் பாஸ், என்ன பண்ணணும், மியூசிக் ஸ்டார்ட் அப்படின்னா போதும், மியூசிக் ஓடிட்டு இருக்கோம். டான்ஸ் ஸ்டார்ட்னு சொன்னீங்கன்னா டான்ஸ் ஓடிட்டு இருக்கோம். உங்கள் இந்திரியங்கள்லாம் ஒன்றும் ஆகாது. எவ்வளோ ஸ்வீட்டை எடுத்து வேணாலும் மைசூர் பாக் எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்வாவை எடுத்து இருட்டுக்கடை அல்வான்னு கேட்டிங்கன்னா உடனே அங்கே வந்துடும். எவ்வளோ அல்வாவை வேணால் எடுத்து சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. சுகர் வராது, பிபி ஏறாது. எந்த அனுபவம் பண்ணாலும், கண்ணுக்கு எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தாலும் ஆடியோ கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டு போகாது, மனசு கெட்டு போகாது, ஒன்றும் இல்லை. அங்கே போனதுலேருந்து கீழே இறக்கி விடுற வரைக்கும் ஆனந்தமோ ஆனந்தம். ஆனால் என்ன பிரச்சனை, திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு தெரியாமல் இறக்கி விட்டுருவோம், எங்கே போச்சுன்னே தெரியாது. அவ்வளோதான், நீங்கள் தேவனா இருந்ததே மறந்து போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனாலும் கீழே வரணும். சொர்க்கம் பர்மனெண்ட் இல்லை. சரி, தேவலோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மலோகம் போனாலும் கைலாயத்துக்கு போனாலும் பூத்த கணங்கள் இருப்பாங்க. அங்கேயும் ஒரே ப்ராப்ளம், நிறைய வந்து பாலிடிக்ஸ் இருக்கும். ஏன்னா எத்தனை துவைத்தம் பவதி தத்திர பயம் பவதி. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாமரை வீசுற 2 பேருக்கு, சுவாமிக்கு பக்கத்துல இருந்து சாமரை வீசிக்கிட்டு இருக்க 2 பேத்துக்குமே ஆகாது. அவன் கொஞ்சம் வேகமாக வீசுறான், சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீசுறியப்பா அப்படின்னா நமக்கு பொறுக்காது. நம்ம இந்த பக்கம் வந்து சுவாமி வந்து அவனை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழ்றாரு, நம்மளை புகழலையே. பார்வதி அம்மா இப்படி பார்த்து, ஐயோ அவனை மட்டும் பார்த்துட்டாங்க, பார்வதி அம்மா என்ன பார்க்கலையே, என்னப்பா சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா போதும், நம்மளை கேட்கலையா அப்படின்னு இருக்கும். அவனுக்கு மட்டும் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு. பிரம்மலோகத்துக்கு போனாலும் பூத்த கணங்களா பிறந்தாலும் சுவாமி பக்கத்திலே சாமீபியம் சாலோக்கியம் இதெல்லாம் அடைஞ்சாலும் கூட அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பூத்த கணங்களுக்குள்ளார பிரச்சனை. பார்வதி தேவியே பிறந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கோவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு, போய் தபஸ் பண்ணு அப்படின்னு கீழே இறக்கி விட்டுருவாரு. ஐயோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைலாயத்துக்கு போனாலும் வைகுண்டத்துக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுன்னு நினைச்சோம், முடிவுலாம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்திரனாலேயோ மனைவினாலேயோ, அதே நேரத்தில் கர்ம செல்வத்தினாலேயோ இல்லை கர்மத்தினாலேயோ இல்லை உபாசனையினாலேயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அடைய முடியாது. ஆத்மாவை அடைஞ்சாதான் மோட்சம். ஆத்மாவை அடைய முடியாது, மற்றது எல்லாம் போக்குவரவை உடைய லோகங்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிஷிமார்கள் இதெல்லாம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், புத்திரனால எனக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு, கர்மத்தினால செல்வத்தினால என்ன ஆக வேண்டியிருக்கு, கர்மத்தினால எனக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு, உபாசனையினால எனக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்திலையும் வைராகியத்தை அவர்கள் அடைந்தார்கள். ஆனா காமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு 50 வயசு வரும்போது இதெல்லாம் சொன்னா புரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 23 வயசுல இருக்கிற பையனுக்கு போயிட்டு நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா புரியுமா? அவனுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மங்களமா தெரியும். எப்படா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அம்மா பேச சொல்லலாமான்னு தான் இருக்கும். இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இது நமக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பாக்குற பொண்ணு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு கல்யாணம் பண்றதுக்கு செட் ஆகுமா அப்படின்னு, நல்ல ஜாப் கிடைக்குமா, எந்த கார் வாங்கலாம், என்ன வீடு வாங்கலாம், என்ன லோன் போடலாம், இப்படிதான் புத்தி போயிட்டு இருக்க முடிய அவன்கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்தோட லிமிடேஷன் இவ்வளவுதான்ப்பான்னு சொன்னீங்கன்னா புரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 23 வயசுல இருக்கிறவனுக்கு இவன் சோ அகாமயத்தை, ஒரு அஜ்ஞானியா இருக்கிற ஒரு 23 24 வயசு பையனுக்கு இந்த ஆசைகள் உண்டாகும். மனைவி வேணும், புல்ல வேணும், வித்தம் வேணும், தனம் வேணும் அப்படின்னு 3 ஆசைகள் வரும். சோ அகாமயத்தை அப்படின்னு. அப்ப யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை விதிக்குது? அப்ப ரிஷிமார்கள்லாம் கேட்டாங்க, எனக்கு இதனால ஆக போகுது, இதனால என்ன ஆக போகுதுன்னு கேட்டா, அப்ப வைதிக கர்மங்கள் இருக்குல்ல, வேதத்துல பூர்வ பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ மந்திரங்கள் இருக்கு. 1,00,000 மந்திரங்கள், 1,00,000 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பரமா இருக்கு. மொத்த வேதத்துல 1,00,000 மந்திரங்கள் இருக்கு. இதுல 80,000 மந்திரங்கள் ரிச்சுவல்ஸ்க்காக. எவ்வளோ? 80,000 மந்திரங்கள் ரிச்சுவல்ஸ்க்கு, 16,000 மந்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனைக்கு, 4,000 மந்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானத்துக்கு. இப்ப கேள்வி என்ன வருது அப்படின்னா, அப்ப 80,000 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்துக்காக சொல்லப்பட்டிருக்கே, 16,000 மந்திரங்கள் உபாசனைக்காக சொல்லப்பட்டிருக்கே, இது ரெண்டும் யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இது அவித்யா காமவதயேவ சர்வாணி கர்மாணி ஸ்ரௌதாதீனி தர்ஷிதானி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்மங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா காமவத, யார்கிட்ட வந்து அஜ்ஞானம் இருக்கோ, இன்னும் ஆத்மாவை தெரியலையோ, அஜ்ஞானியா அவித்யினால அஜ்ஞானியா இருக்கானோ, அந்த காமத்தை உடையவனுக்கு அவித்யினால காமம் உண்டாகும்.
இந்த தேகம் நான் அப்படின்னு நினைக்கிறதுனால தேகத்துக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். தேகத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஆசைப்படுறான். இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு ஆசைப்படுறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவை உடையவனுக்கும் காமத்தை உடையவனுக்கும் தான் சர்வாணி கருமாணி ஸ்ரௌத்தாதீனி. ஸ்ரௌத்த கர்மம்னா வேதத்துல சொல்லப்பட்ட 80,000 கர்மங்களும் 16,000 உபாசனைக்கான மந்திரங்களும் யாருக்காக அப்படின்னா அஜ்ஞானிக்கு, ஆசையுள்ள அஜ்ஞானிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஒரு வாட்டி கிளிம்ஸ் உண்டானாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படவில்லை. இதே நேரத்தில் யாருக்கு வைராக்கியம் வந்துச்சோ அவங்களுக்கு தேபியோ வித்தாய பிரவரஜந்தே. தேபியோ அப்படின்னா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் புரிஞ்சு யோசிச்சு பரீட்சையலோகான். நான் ஏற்கனவே முண்டக்க மந்திரம் சொல்லியிருக்கேன்ல, பரீட்சையலோகான் கர்மஜிதான் பிராமணோ நிர்வேதம் ஆயாத்து. எவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆச்சாரியார் சொல்லி சிரவணத்தை வந்து பிருகதாரண்யம் படிங்க. பிருகதாரண்யம் படிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ ஜீவன் முக்தி விவேகமே இப்போ நான் பேசுறதெல்லாம் ஆச்சாரியார் வித்யாரண்ய சுவாமி என்ன பண்ண போறார், எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. நான் சொல்றது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ண போறேன். குறைஞ்சபட்சம் 4 முறை ரிப்பீட் பண்ண போறேன். நான் சொல்றது அதிகமாக பண்ணுவேன். எனக்கு பேர் ரிப்பீட்டேஷன் தானே, ரிப்பீட்டேஷானந்தா என் பேர். ரொம்ப ரிப்பீட் பண்ண போறேன். இப்போ நான் என்னெல்லாம் சொன்னனோ, ஐயோ மறந்து போச்சு சுவாமி நீங்க சொன்னதெல்லாம் ஒன்றும் இதாகலையே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த கிரந்தம் முடியறதுக்குள்ளார ஒரு 10 முறையாவது சொல்லிடுவேன் நான் இது எல்லாத்தையும். அப்போ இந்த புத்தி ஒருத்தருக்கு நல்லா ஏன் சொல்றேன் திரும்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் என்ன பதிக்கிறேனோ இந்த ஜென்மத்துல வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, இது என்ன ஆகும் அப்படின்னா புத்தியில போய் அப்படியே இருக்கும். அடுத்த ஜென்மத்துல எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெதுவா பார்ப்பீங்க, ஒரு லைட்டா என்ன மாதிரி. எனக்கு சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா 13 வயசு 14 வயசுலயே விவேகானந்தரை பார்த்தா எனக்கு பெரிய ஹீரோவா தெரியும். ஆஹா சூப்பரா இருக்காரு, இது மாதிரி நம்மளும் ஒரு தண்டத்தை பிடிச்சிட்டு இப்படி போஸ்ட் கொடுத்துன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்து 14 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டிலே இருக்கும் அப்படின்னு மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு ஸ்ரீரங்க கோபுரத்தை பார்த்து உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருப்பேன். மெடிடேஷன் என்னன்னு தெரியாது எனக்கு மலைக்கோட்டையும் என்னோட வீட்டிலேருந்து பார்த்தா மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா மலைக்கோட்டையும் ஸ்ரீரங்கமும் தெரியும். போய் உட்காந்துட்டு ராத்திரி எல்லாம் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருப்பேன். வீட்டில் கேட்பாங்க, என்ன இவன் இப்படி இருக்கானே பையன், டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு, மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, இவன் இதெல்லாம் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு இருக்கானே இவன் அப்படின்னு. ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டினா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரியே எனக்கு யாரோ முந்தின ஜென்மங்கள்ல யாரோ ஒருத்தர் ஒரு ஆச்சாரியர் என்ன பண்ணிப்பார், இது லிமிட்டேஷன், இதோட லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். அதனால என்ன ஆயிடுச்சு, பார்த்து மெதுவாக 21 வயசுல ஒரு வைராக்கியம் வந்து ரிஷிகேஷ் கிளம்பி போயாச்சு குருவை தேடி. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த ஜென்மத்தில் ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இப்போ நான் போடுற விதை வந்து என்ன ஆகிடும், அடுத்த ஜென்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். என் அப்பாவும் கல்யாணம் பண்ணாரு, என்னோட தாத்தாவும் கல்யாணம் பண்ணாரு, என்னோட பிரதர்ஸும் கல்யாணம் பண்ணாங்க, எங்களோட சிஸ்டர்ஸும் கல்யாணம் பண்ணாங்க. என்ன சாதிச்சாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எதை அடைஞ்சிங்களா, என்ன அடைஞ்சிங்க? வயசானவங்களாம் இப்போ யோசிங்க பார்க்கலாம், என்ன பண்ணீங்க? எங்கள் அப்பா சொன்னார் பூர்வாசிரமத்தில், என்னோட அப்பா, எனக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை, நான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டேன். என்ன பண்ணீங்க? ஒரு வீடு கட்டினாரு, 2 பொண்ணுங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் பேங்க்ல வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனம் ஓடுற வரைக்கும் நான் யாரையும் சார்ந்து இல்லை, நான் சம்பாதிச்சிருக்கேன், என்னோட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நீ எல்லாம் தேவையில்லை எனக்கு அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம், தானே சேவிங்ஸ்ல கொஞ்சம் பணத்தை வச்சாரு, 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார், ஒரு வீடு கட்டினார், பேங்க் பேலன்ஸ் வச்சார், ஒரு ஈஸி சேரை போட்டு உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கிருத்தகிருத்தியாகான்னு பேர். இப்போ இருக்கிறவங்களாம் அப்படிதான் நினைக்கிறோம், பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு. அடுத்த ஜென்மம் இருக்குல்ல, என்ன ஆக போறோம் தெரியல. இப்போ என்ன சாதிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவுதான் சாதிப்பு. அப்போ வந்து இதே கொஞ்சம் புத்தி வந்துடும். புத்தி வந்ததுக்கு அப்புறம் இப்போ முடிஞ்சு போச்சு இந்த கேம், அடுத்த ஜென்மம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 13 வயசுல தோணும், எதுக்கு இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டால், கல்யாணமா, எதுக்கு கல்யாணம், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்துக்கு குருவை நோக்கி போகணும்னு உங்களுக்கு ஒரு வைராக்கியம். இப்போ நான் போடுற விதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு டைம்ல முளைக்கும். அதுதான் இப்படிதான் ஒவ்வொரு மகரிஷிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ சம்ஸ்காரம் உண்டாகி அவங்க வந்து ஆத்ம ஞானத்து பக்கம் போயிருக்காங்க. அப்ப யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேபியோ வித்தாய பிரவரஜந்தி,
அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வைராக்கியம் இந்த விஷன் தெரிய ஆரம்பிச்சதோ அவங்க என்ன பண்றாங்க, எவைகளிலிருந்து மனைவி, புத்திரன், செல்வம், கர்மம், உபாசனா, இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வித்தாய அப்படின்னா உதறி தள்ளிவிட்டு, வித்தானம்னு பேரு, சன்னியாசத்துக்கு பேர் வித்தானம் அப்படின்னு பேரு. எல்லாத்தையும் உதறிட்டு, குதிரை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் ஒரு இடத்த சொல்றாரு, இந்த குதிரையை வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது பாத்தீங்க அப்படின்னா மண்ணில் புரண்டுகிட்டு இருக்கும், மண்ணில் புரண்டுகிட்டு ஒரே மண்ணா இருக்கும். இங்க என் பக்கத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை இருக்கு, இங்க ஒரு 4-5 குதிரை இருக்கு திருவண்ணாமலையில, இங்கே என் பக்கத்துலயே அடுத்த தெருவில். அது போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மண்ணா இருக்கும் அது சுத்தி. ஆனா என்ன பண்ணும் தெரியுங்களா, அது எந்திரிச்சு நின்று இந்த பாடியை ஒரு ஷேக் பண்ணும் பாருங்க. அப்படி ஒரு ஷேக் பண்ணிச்சுன்னா மொத்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா டும் எல்லாம் வளருது, ஃப்ரெஷ்ஷா குளிச்ச மாதிரி ஆயிடுதுங்க, ஒட்டவே ஒட்டாம போயிடுது. அதுக்கு பேர் என்ன பேருன்னா வித்தானம்னு பேரு. உதறிட்டு தேபியோ வித்தாய பிரபரஜந்தி. இந்த 5 விஷயங்களும் மனைவி, மக்கள், அதுக்கப்புறம் செல்வம், அதுக்கப்புறம் கர்மம், அதுக்கப்புறம் உபாசனா, எல்லாத்தையும் விட்டுட்டு ரமணர் அப்படித்தானே பண்ணாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவே அடையணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டார். ஒவ்வொரு மகரிஷிகளையும் நீங்க அனுபூதிமான்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பார்க்கலாம். யாரா இருந்தாலும் அனுபூதி அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஆத்மாவை அடையணும்னு நினைச்சவங்க எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என்ன பண்ணாங்க, பிரபரஜந்தினா வைராகியத்தை அடைந்து சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. இது வித்தானம் ஆத்மானம் ஏவ லோக்கம் இச்சத்தக. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்வத் சன்னியாசின்னு சொல்லியிருக்கேன்ல, இது எதை இப்ப பேசிட்டு இருக்கிறது வித்வத் சன்னியாசி, ஞானத்தை உடையவங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஆத்மானம் ஏவ லோக்கம் இச்சத்தக, தன்னுடைய ஆத்மான்ற லோக்கத்தை, இந்த லோக்கம் இல்ல, மனுஷ லோக்கம் இல்ல, பித்ருலோக்கம் இல்ல, பிரம்மலோக்கம் இல்ல, எந்த லோக்கத்தையும் ஆசைப்படாம என்னுடைய ஆத்ம லோக்கத்தையே அடையணும்னு ஆசைப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அகாமசிய விகிதம். அகாமசியனா காமம் இல்லாதவர்களுக்கு வித்தானம் விகிதம், வித்தானம் சொல்லக்கூடிய சந்நியாசம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வாட்டியாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் ஆத்மாவை தான் அடையணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அங்க லோக்கத்துல இருக்க முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் எடுத்துக்கோ அப்படின்னு வித்வத் சந்நியாசமானது சொல்லப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.